பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதகர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, நாம் தொடர்ந்து மத்தேயு புத்தகத்தில் உள்ள இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆபிரகாமை குறித்து தியானித்தோம், தாவீதை குறித்து தியானித்தோம், முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை குறித்து தியானித்தோம். அந்த பேர்களுடைய அட்டவணையில் பேர்களுடைய விளக்கங்கள் என்ன, அதற்கு நமக்கும் என்ன சம்பந்தம், அதற்கும் இயேசு கிறிஸ்துக்குரிய என்ன சம்பந்தம் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலே கூட மத்தேயு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து அதில் உள்ள மறைபொருளை நாம் தெரிந்து கொள்ளலாம். மத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான். அல்லேலூயா. இன்றைக்கு 3 பேரை குறித்து பார்க்கலாம். அமினதாப், நகசோன், சல்மோன், இவர்களை குறித்து நாம் தியானிக்கலாம். அதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டில் ஒரு பெயருக்குரிய விளக்கத்தை குறித்து நாம் தியானிச்சுட்டு மத்தேயு அட்டவணைக்கு வரலாம். நன்றாக கவனிங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை. இந்த பெயருக்குள்ள எபிரேய மொழிக்குள்ள விளக்கங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழி விளக்கங்கள் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதே நேரத்தில் அநேக ஊழியக்காரர்கள் இந்த பெயருக்குரிய விளக்கத்தை தியானித்து எழுதியிருக்கிறாங்க. அதனால் அந்த பெயருக்குரிய விளக்கத்தை தெரிந்து கொள்வோம்னா நிச்சயமாக நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். 1 நாளாகம புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில், நல்ல தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் நான் வாசிக்கிறேன். ஏனோக்கு, மெத்துசாலா, லாமேக்கு, நோவா, இவங்க ஒரு சந்ததி பாருங்களேன். ஏனோக்கு, மெத்துசாலா, லாமேக்கு, நோவா. அதில் எபிரேய மொழியில் என்ன அர்த்தம்னு சொன்னா, ஏனோக்கு என்று சொன்னால் அர்ப்பணிக்கப்பட்ட, ஏனோக்கு என்று சொன்னால் அர்ப்பணிக்கப்பட்ட ஒருவர். மெத்துசாலா அப்படின்னு சொன்னால் எபிரேய மொழியில் அவர் மரணம். யாருடைய மரணம்? அவர் மரணம். லாமேக்குன்னு சொன்னால் வல்லமையான, எபிரேய மொழியில் இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்முடைய பாஸ்டர்கள் தியானித்து தேவ ஆவியினால் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஏனோக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட ஒருவர், மெத்துசாலா அப்படின்னா அவர் மரணம், லாமேக்கு வல்லமையான, நோவானா இளைப்பாறுதலை கொண்டு வரும். இதெல்லாம் வசனங்கள் இருக்கிறது. அப்போது சரியாக கோர்த்து பார்த்தோமானால், சேர்த்து படித்தோமானால், அர்ப்பணிக்கப்பட்ட ஒருவர், அவர் மரணம் வல்லமையான இளைப்பாறுதலை கொண்டு வரும். யார் அர்ப்பணிக்கப்பட்ட மரணம் கொடுத்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக தன்னையே அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறோம். அதனால தான் அர்ப்பணிக்கப்பட்ட அவர் மரணம் வல்லமையான இளைப்பாறுதலை கொண்டு வரும். அதுக்கு ஈக்குவல் போட்டோம்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மாத்திரம் மறிக்கலைன்னா இன்றைக்கி நம்மளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அவரே சொல்லுவார் மத்தேயு புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இல்லைங்களா? அப்போது அவருடைய மரணம் கல்வாரி மரணம் அர்ப்பணிக்கப்பட்டதுனால்தான், சிலுவையில் தன்னை அர்ப்பணித்தனால்தான் இன்றைக்கு நாம் இளைப்பாறுதலை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த உங்களுக்கு புரியும் என்பதற்காக தான் வந்து பழைய ஏற்பாட்டில் அதனுடைய பேரில், பிதாக்களுடைய பேர்லாம் அட்டவணையில் அவருக்கு முன்பாக, அதுக்குள்ளாக, அந்த பேருக்குள்ளாக அநேக அர்த்தங்கள் அடங்கியிருக்குது என்பதற்காக நான் சொல்ல வருகிறேன். சரி, மத்தேயுடைய இயேசு கிறிஸ்து அட்டவணையில் இன்றைக்கு பார்க்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான். அப்போ அமினதாப் என்றால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அமினதாப் என்று சொன்னால் எபிரேய மொழியில் அல்லது கிரேக்கத்தில் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு எபிரேய மொழியில் விளக்கம் என்ன கொடுக்குறாங்கன்னா, அமினதாப் அப்படின்னு சொன்னால் என் பிரபுவின் ஜனம். வாங்க 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 மன்னிச்சிருங்க. அல்லேலூயா. அமினதாப் என்று சொன்னால் என் பிரபுவின் ஜனம் என்று சொல்லி, இது கிரேக்க மொழியில் தான் எழுதப்பட்டு புதிய ஏற்பாடு. ஆனால் இதுக்கு எபிரேய மொழியில் என்ன பேர் வைக்கிறாங்கன்னு சொன்னால், அமினதாப் என்று சொன்னால் என் பிரபுவின் ஜனம் என்ற அர்த்தம். அதுக்கடுத்து பார்க்குறோம் நகசோன். நகசோன் என்ன? முன் அறியப்பட்டு.
அது முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டு என்ற அர்த்தமாம். சல்மோன் அப்படின்னு சொன்னால் சமாதானத்தை பெறுகிறவர் அல்லது சமாதானத்தை பெறுகிறவர்கள் அல்லது பூமியிலே சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள். அப்போ சல்மோன சமாதானம். எப்படிப்பட்ட சமாதானம்? ஒரு பர்ஃபெக்டான முழுமையான சமாதானம். சல்மோனுக்கு ஒரு பெயர் என்னன்னா முழுமையானவர், முழுமையான சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர் என்று அர்த்தம். அப்போ அமினதாப் என்று சொன்னால் என் பிரபுவின் ஜனம், நகசோன் என்றால் முன்னறிவிக்கப்பட்டு, சல்மோன்னா சமாதானத்தை பெறும். கூட்டி பாருங்களேன், கூட்டி படித்து பாருங்களேன். என் பிரபுவின் ஜனம் யார்? பிரபுன்றது யார்? இயேசு கிறிஸ்து. முன்னறிவிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துடைய ஜனங்கள் நம்மளை பார்த்து சொல்கிறேன். நம்ம முன் அறிவிக்கப்பட்டு, தேவனால் முன்னறிவிக்கப்பட்டு, அவர் சிலுவையிலே அறைந்ததுனால, சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்ததுனால, அந்த சிலுவையின் மூலமாக நமக்கு பூமியிலே சமாதானத்தோடு வாழ முடியும் என்று சொல்லுகிறார். அமினதாப், நகசோன், சல்மோன் பிரபுக்களோட அட்டவணை, அதாவது இயேசு கிறிஸ்துடைய வம்சவரை அட்டவணை. அந்த அட்டவணையில் என் பிரபுவின் ஜனம், அதாவது இயேசு கிறிஸ்துவின் ஜனம் முன் அறிவிக்கப்பட்டு, தேவனால் முன்னறிவிக்கப்பட்டு பூமியிலே சமாதானத்தை பெறும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்ததுனால்தான் இன்றைக்கி சமாதானத்தை பெறும். ஏன் மக்கள் சமாதானத்தை பெறும்? இப்போ நல்லா தானே இருக்கிறோம். நல்ல பண வசதி இருக்குது, பொருள் இருக்குது, நிலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, அந்த பலம் இருக்குது, எல்லா பலம் இருக்குது, நல்ல உடல் நலம் நல்லா இருக்குது. நான் என்னத்துக்கு சமாதானம் பெறணும்? நான் இருக்கிறத வச்சுட்டு நான் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளமே. ஐயா கவனிங்க, என்னதான் பதவி இருக்கலாம், வேலை இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஹெல்த்தியான உடம்பு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். உலகத்தில் அத்தனை இப்பிரபஞ்சத்தோட பொருட்கள் அத்தனையும் வைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் வைத்து கொண்டிருந்து உனக்கு சமாதானம் இருக்கிறதா? இரவு வேலையில் தூங்கி காலையில் உயிரோடு நம்மளால் எழுந்திருக்க முடியுமா? நம்பிக்கையை சொல்ல முடியுமா? வேலை நன்றாக சாப்பிட்டு விட்டு சந்தோஷமாக புசித்து குடித்து கழித்து தூங்கினவன் காலையிலே உயிரோடு எழும்ப முடியும் என்பது உத்தரவாதம் தர முடியுமா? இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, சமாதானம் இருக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க. பணம் வச்சுக்கிறவங்க, ஐயோ இவ்வளோ பணம் வச்சுருக்கிறேனே, அதெல்லாம் எனக்கு பிற்பாடு யார்? அது இல்லையா? அப்படி அது ஒவ்வொரு காலத்துக்கு ஒரு காரியத்துக்கு பாருங்களேன். அப்போது எவ்வளோதான் வச்சுருந்தா கூட ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம், திக்குன்னு ஒரு பயம், போயிடுமா இருப்பனா போயிடுமா. அந்த மக்கள் தான் பார்க்குறாங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லி. ஏன் சமாதானம் ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? இப்போ தான் நம்ம பிகினிங்களுக்கு வரோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போமானால், தேவ பிள்ளைகளே, ஆதாம் செஞ்ச பாவத்தினாலே தேவன் சொன்னார் அல்லவா, அந்த பழத்தை நீ சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் அவனை எப்படி உருவாக்கினார் தேவன்? அவனுக்கு ஆவி இருந்தது, ஜீவன் இருந்தது. அவன் ஜீவ ஆத்துமானான் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில். ஜீவ ஆத்துமானவன் தான். ஆனால் பாவம் உள்ளே வந்ததுனால அவனுக்கு என்னாச்சு? ஜீவன் போயிடுச்சு. அது ஜீவன் சொன்னால் மகிமை என்ற அர்த்தம். தேவனுடைய ஜீவன், ஜீவ சுவாசம், ஜீவன் போயிச்சு, உயிர் மட்டும்தான் இருந்தது. சுவாசம் என்பது உயிர், ஜீவன் என்பது மகிமை. இதை தான் இன்றைக்கி பாஸ்டர்ஸ்குள்ள குழப்பமே. அது ஜீவன் என்ன, சுவாசம்னா என்ன? ரெண்டு ஒன்று தான் இல்லைங்க. ஜீவன் என்பது மகிமை, சுவாசம் என்பது உயிர். ஜீவன் மகிமையை மனிதனுக்கு நாசியிலே ஊதினார், அவன் உயிர் பெற்றான். யாராவது இதில் கமெண்ட் பண்ணுறதுனா பண்ணுங்க, பேசிக்கலாம். ஏவலூயா. ஆதியாக 1-5 வரை சரியானபடி விளக்கத்தை எந்த பாசலாம் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்து நான் தான் சொல்கிறது கரெக்டுன்னு சொன்னால் அது சரியில்லைன்னு அர்த்தம். ஆனால் இங்கே இந்த வேதத்தின்படி இப்போது ஜீவன் என்று சொன்னால் தேவனுடைய மகிமையை, வல்லமையை மண்ணான மனிதன் நாசியிலே ஊதினார், அவன் உயிர் பெற்றான், அதாவது சுவாசம் பெற்றான் அர்த்தம். பாவம் வந்துச்சு, சுவாசம் மட்டும்தான் இருந்தது, ஜீவன் போயிடுச்சு, அதாவது மகிமை போயிடுச்சு. மகிமை போனதான் என்னாச்சு? அவன் செய்ய வேண்டிய காரியம் அத்தனையும் போயிடுச்சு. அதனால் தேவன் அவனுக்கு கொடுத்த தண்டனை தெரியுமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் உனக்கு முள்ளும் குறுக்கும் உண்டாகும்னு சொல்லி ஆதியாகமம் 3:16-17 வாக்கு கொடுத்து விட்டார். அப்போ முள்ளும் குறுக்கு வந்தது தான். ஆதாமுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க, ஜெனரேஷன் வந்தது. இன்ன வரைக்கும் ஜெனரேஷன் வந்து 1ஆம் உலகம் அழிஞ்சு போச்சு. நம்ம இப்போ இருக்கிறது 2ஆம் உலகம். இனி 3ஆம் உலகத்துக்கு 2 பேரில் சொல்லப்பட்ட வார்த்தை 3ஆம் உலகத்துக்கு போக போகிறோம். அது வரல இன்றைக்கு மக்கள் முள்ளும் குறுக்குமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு மனிதனுக்குள் வாழ்க்கையில் முள்ளும் குறுக்கு வந்துச்சுன்னா அவனுக்கு எப்படி சமாதானம் வரும்? சிந்திச்சு பார்க்கணும். அப்போது ஜீவன் மகிமை போனதுனால அவன் மறிக்கலை. 930 வருஷத்துக்கு மேலாக வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. மகிமை இல்லாத வாழ்க்கை கிடையாதுங்க. தேவனுடைய ஜீவன் இல்லாத வாழ்க்கை கிடையாது. அதனால் சமாதானம் போயிடுச்சு. முள்ளும் குறுக்கும். அதுக்கடுத்து பிறகு அத்தனை சந்ததியும் முள்ளும் குறுக்கும் பார்த்தார் தேவன்.
பிள்ளைகளோடு நான் உறவாடணும் பேசணும். என்ன செய்யணும்னா, தன் தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து நமக்காக மனுஷகுமாரனாக அனுப்பினார். அதனால தான் அவர் கல்வாரிக்கு முன்பாக அவர் தலையில் முள்கிடம் சூட்டப்பட்டது. முள்ளுன்னு என்ன அர்த்தம்? மக்கள்னு அர்த்தம். அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறோம். முள்ளின்னு சொன்னால் மக்கள், முள்ளின்னு சொன்னால் மக்கள் என்ன? குறுக்கு, வேதனையான மக்கள். எப்படியான வேதனையான மக்கள்? பாவத்தில் இருக்கிற அத்தனை மக்கள் வேதனையான மக்கள். அந்த முள்ளுக்கு பதிலாக தன் தலையில் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு முல்லை சுமந்து கொண்டார். முள்களிடம் சூட்டப்பட்டது இயேசு கிறிஸ்து. ஏன்னா, என் ஜனம் சமாதானத்தை பெற வேண்டும் பூமியில் என்று சொல்லி வந்து என்ன பண்ணாராம். ஆனால் முதலாவது நம்ம யாருடைய ஜனம் தெரியுமா? தேவனுடைய ஜனம். நீங்கள் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8 வாசித்து பாருங்கள். நீர் எனக்கு தந்தவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காகனா, இந்த தேவனுடைய ஜனம் பாவத்தில் கிடக்குது. இந்த பாவத்தில் கிடக்கிற ஜனத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்குறார் தேவன். அதை கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் சரி செஞ்சு மீண்டும் தேவனோடு ஒப்புரவாக்குறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதுக்கு பேர் சமாதானத்தை கொடுக்கு. எப்படி போடுறது? சிலுவையிலே சமாதானத்தை கொடுக்குறது. ஒரு சமயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே கல்வாரியில் திரும்பும்போது மத்திய புருக்கத்தில் சினாப்டிக் காஸ்பல்ஸில் கேட்குறாரு, என் தேவனே ஏன் என்ன கைவிட்டீங்கன்னு கேட்குறேன். என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ கொடுமைகள் நடக்கிறது? எனக்கு என்ன கல்வாரி சிலுவையில் தான் அடையணுமா? ஆனால் முன்பு தீர்மானிக்கப்பட்டது தான் கல்வாரி சிலுவை என்பது. ஆனாலும் அங்கே கேட்குறாரு, என் தேவனே ஏன் என்ன கைவிட்டீங்க? இந்த நிலைமை எனக்கு எதுக்குன்னு சொல்லும்போது தான் அவர் ஒரு வசனத்தை காண்பிக்கிறார். ஏமானாலூயா, நீ இவ்வளோ வேதனைப்பட்டுகிறாய் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து, இந்த வேதனைகள் முடிந்த பிறகு உனக்கு என்ன லாபம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை சொல்லுகிறார் பாருங்கள். அதை எபிரேய ஆக்கிற அழகாக எழுதுகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட வசனம். அவர் கல்வாரில் சிலுவையில் தொங்கும்போது, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த மக்களுக்காக தானே என்னை கைவிட்டுட்டீங்க அப்படின்னா, இல்லை நீ இதை பொறுத்துக்கொள்ளு. ஆனால் ஒன்று, இப்போ படுக்கிற இப்போ கஷ்டத்தை நீ நினச்சி பார்க்குற, ஆனால் இதுக்கு பட்ட கஷ்டம் முடிந்த பிறகு உனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறேன். பிதாவின் வலது பாசத்தில் உட்காருவது. 2வது பார்க்குற பிள்ளைகளை நாம் அத்தனை பேரும் இயேசுவின் பிள்ளைகளாய் மாறப்போகிறோம். அதுக்கு ஒரு வசனத்தை வாசித்து காண்பிக்கிறேன். ஏசாயா புத்தகத்தில் 53ஆம் அதிகாரத்தில் இந்த இயேசு கிறிஸ்து என் தேவனை ஏன் கைவிட்டீங்கன்னு கேட்டதுக்கு இங்கே பதில் கொடுக்குறாரு பாரு. நான் வாசிக்கிறேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். கர்த்தரு அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானவர் கையில் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். பார்த்தீங்களா? எந்த ஆத்மா? கல்வாரி சிலுவையில் தொங்கும்போது தேவனை நோக்கி கூட்டும் பொழுது இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார் கர்த்தர். திருப்தி ஆவார். என் தாசனாக நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அப்படி என்ன அர்த்தம்னா, 2வது பார்க்குற 12 வருஷம், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தை ஊற்றி அக்கிரமக்காரன் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து கொண்ட நிமித்தம், அக்கிரமக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையான பங்களாக சுமந்து கொள்வார். என்ன அர்த்தம் தெரியுங்களா பிள்ளைகளை? தேவனை பார்த்து கேட்குற, ஆண்டவரே ஏன் இந்த நிலைமை என்னை கைவிட்டுன்னு கேட்கும்போது, இப்போ கொஞ்சம் பொறுத்துக்கோ, இது கல்வாரி முடிஞ்ச பிறகு எல்லாம் உனக்கு ஆத்தும பலன் எந்த மாதிரி நம்மளாம் குறித்து சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து, நீங்கள் தேவன் சொல்கிறார், இயேசுவே கொஞ்சம் பொறுத்துக்கோ, நீ தான் இந்த மக்களை ஆவிக்குரிய விஷயத்தை பெற்றுக்கொள்ள போகிறாய், அது தாயாக போகிறாய். இயேசு நம்மளை கல்வாரிலே பெற்றார் என்று சொன்னால் நல்லாயிருக்கும். அப்போ இயேசு சிலுவை என்பது ஒரு தாய். அந்த தாய் நமக்காக கல்வாரில் அடிபட்டு நம்மளோட பாவங்களை ஏற்றுக்கொண்டு, நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளை, ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுக்கும்போது பெற்றெடுக்கு முன்பாக அநேக வேதனைகள் உண்டு. ஆனால் பெற்றெடுத்த பின்பு எவ்வளோ சந்தோஷப்படுவாள் தெரியுமா? அதை தாங்க கல்வாரியில் காண்பித்து கொடுக்குறார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு தான் சொன்னார். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 20 வாசிக்கிற பாருங்களா. மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் பொழுது அவன் துக்கமடைவாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தில் அப்புறம் உபத்திரவத்தை நினையார். இது யார் சொன்னது? இயேசு கல்வாரிக்கு போகிறதுக்கு முன்பாக சொன்னது தான். அவரை பற்றி அவரே சொல்கிறார். அதாவது சிலுவையில் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், உங்கள் அநேக ஜனங்களை உனக்கு பங்காக கொடுக்குறேன், நீ பூமியில் பிறக்கிற அத்தனை சந்ததி உன் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். அதனால் தான் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் வாசனை என் பிள்ளைகள் என்று சொல்லியிருப்பார். அப்போ ஒரு ஸ்திரீ எப்படி பிரசவ காலத்துக்கு முன்பாக அவளுக்கு அவ்வளோ வேதனைப்படுகிறாளோ, 10 மாதங்கள்
முடிந்த பிறகு அந்த டெலிவரி ஆகி குழந்தை வெளியே வந்து பூமியில் விழுந்த பிறகு அவன் அந்த குழந்தையை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுவான். அதே போல் தான் கல்வாரில் இயேசு தொங்கும்போது அநேக வேதனைகள் பட்டார். ஆனால் வேதனைப்பட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லா பாவத்தையும் தன்மேல் சுமந்து கொண்ட பிறகு, பாவத்தில் ஏற்றுக்கொண்ட பிறகு பலன் நம்மளுக்கு கிடைச்சதுனால, நம்ம அவருடைய பலன் கிடைச்சதுனால அவர் சந்தோஷப்பட்டாராம். பிள்ளைகள் எதுக்காக? தேவனுக்கு நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஒன்று. இரண்டாவது, தேவனுடைய வலது பாரசில் அவர் இருப்பதற்காக. மூன்றாவது, நாம் யாவரும் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எனவே இந்த பகுதியை அடுத்த நாட்களில் பார்க்கலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதனால் நம்ம இயேசுவை கல்வாரி சிலுவை விசுவாசத்தோடு நம்ம பிடித்து கொள்வோம். நாம் நல்லா இருக்கணும். நாம் பூமியில் பிரபுவின் ஜனமாய் மாறணும். பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா என் பிரபுவின் ஜனம் அறிவிக்கப்பட்டு முன்னறிவிக்கப்பட்டு சமாதானத்தை பெறும். அப்போது இயேசு ராஜா என்ற ராஜா தான் நமக்கு தாய். கல்வாரிலே முன்பாக அறிவிக்கப்பட்டு கல்வாரில் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நாம் ஆவிக்குரிய விஷயத்தில் அவருக்கு மகளாக பிறக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து மூத்தவர்னா அதுக்கு பின்படி வர அத்தனை பேரும் அவருடைய சாயலில் நம்ம அவருடைய இணைந்திருக்கிறோம். எனவே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. குடும்பங்கள், பிள்ளைகள், வேலை ஸ்தலங்கள், உங்களுடைய வருமானங்கள் யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காக்க கடவராக. God bless you. Praise the Lord.